So mute. अस्मद्गृहमारम्भाम् यदिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स्यसुधीर्भोक्ता दुग्धङ्गीतामृतम् महत् मध्यमशक्यसारम् 2 10 11 12 அத்தியாயத்திலே சாரம். ஸ்ரீ பகவத்கீதையில் 2வது ஷட்கத்தில் சாதிக்கப்பட்டுள்ள அர்த்தங்களின் விவரணம் தொடங்குகிறது. 9ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகம், ஞான யோகம் இவைகளை காட்டிலும் பக்தி யோகத்தின் சிறப்பை சொல்லி பக்தியை அதன் அங்கங்களுடன் கண்ணன் பெருமான் விவரித்தார். பக்தி உண்டாகி வளர்வதற்கான வழிகளையும் பக்திக்கு விஷயமான தனது பெருமேன்மைகளையும் விரிவாக செய்கிறான் மேலே. அதையும் வக்ஷியாமி ஹிதகாம்யய ஆத்மா நலனை பெற வேண்டும் என்ற விருப்பத்தினால் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறான். சுகர்மானுஷ்டானமான கர்மானுஷ்டானத்தினால் சித்த சுத்தி மனத்தூய்மை உண்டாகி இதன் மூலம் ஆத்மா பரமாத்மா இவரை பற்றிய அறிவு ஏற்பட்டு பகவத் தியானம் சாட்சாத்காரம் என்ற 3 என்ற முறை காட்டப்பட்டுள்ளது கண்டோம். 10, 11, 12 அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை மத்தியம ஷட்க சங்கிரக ஸ்லோகத்தை கொண்டு மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியம் அனுபவிப்போம். பகவானிடம் மனதை லயிக்க வைத்து அன்புடன் சிந்திப்பது பக்தி என்று காட்டப்பட்டது. 9ஆம் அத்தியாயம் பக்தி உண்டாகி வளர சில சாரமான விஷயங்களை பேசித்து ஒரு விஷயத்தில் பக்தி அன்பு உண்டாக அங்கு அழகு, குணம், செல்வம் முதலான மேன்மைகளில் சிலவோ பலவோ இருக்க வேண்டும். ஸ்வகல்யாண குண ஆனந்தியா என்று காட்டியபடி இவன் எல்லையற்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம். இவன் செல்வமே அலுவடுபடியானது. மதர்மகள் விரும்பும் நவரும் பெறலடிகள் என்கிறபடியே ஸ்ரீ மகாலட்சுமியே இவனை ஆர்வத்துடன் விரும்புவதால் சமிருத்திக்கு குறையே இல்லை. ஏதாம் விபூதிம் யோகஞ்சா மமயோ வேத்தி தத்துவத்தா 10:7 என்று கண்ணன் தானே சொல்லும்படி இருக்கும். இங்கு விபூதிகளை ஐஸ்வர்யங்களை ஆளும் சக்தியும் தந்தனுகுணமான கல்யாண குணங்களும் சொல்லப்படுகின்றன. 10ஆம் அத்தியாயத்தில் ஐஸ்வர்யம் என்பது தேவன சாமர்த்தியம், ஆளும் சக்தி. நாவசய நாடசையும் என்ற பெருமை சிதற்கு புண்ணிய கர்ம பலனாக வாய்க்கிறது. இது சில கால விசேஷங்களில் மட்டும் பொருட்கள். இது இவர்களுக்கு சுவாபாவிகமான தண்டனையே ஏற்பட்டிருந்தது. விபூதி என்றால் ஐஸ்வர்யம். அந்த அந்தப்புருஷாஸ்தாஜனானாம் சர்வாத்மா என்று ஸ்துதி எல்லா ஆத்மாக்களினுள்ளும் புகுந்திருந்து ஆண்டு நடத்துபவன் சர்வேஸ்வரன். சாஸ்தா என்ற பெயர் இவன் ஒருவனுக்கு மட்டுமே பொருந்தும். ஏயமான தாழ்ந்த பொருள்களில் உள் புகுந்திருந்தாலும் அவற்றின் தோஷம் இவன் மேல் தட்டாது. யோவேத்தி தத்துவத்தா உள்ளபடி அறிந்தவன். இந்த உண்மை நஞ்ஞானம் ஸ்ரீ கீதையில் 10ஆம் அத்தியாயத்தில் போதிக்கப்பட்டுள்ளது. அதாவது நாராயணஹா, நாராயண சப்தார்த்தம், நாராயண சப்தம் வெளிப்படையாக அப்படியே காணப்படாவிடனும் அச்சொல்லின் உண்மையான பொருள்
10-11 அத்தியாயங்களில் பேசப்பட்டுள்ளது. பரமாத்மா பரபிரம்மம் எப்படி சத்தியமோ அப்படி அவனுடைய ஐஸ்வர்யமும் குணங்களும் உண்மை என்று அறிய வேண்டும். அர்ஜுனனும் சர்வமே தத்ருதம் மன்யே எம்மாம் வதசி கேசவா கேசவா, என்னிடம் நீர் சொல்வதெல்லாம் முற்றிலும் உண்மை என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி முன் சொன்னதை இன்னும் விரிவாக விஸ்தரேன ஆத்மனோ யோகம் விபூதிஞ்ச பூய கதையா 10-18 கேட்கிறான் என்று சொல்லும்படி பிரார்த்திக்கிறேன். விபூதிகளும் குணங்களும் உண்மையாக உண்டு என்பதே நாரசப்தார்த்தம். ஈசனும் சாசனம் நியமனம் மூன்றும் பரியாயமே ஒன்றே. எல்லாவற்றிலும் ஆத்மாவாகவிருந்து சத்தையை பேணி நடத்து எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக எப்போதும் உள்ள தேஜஸ்குணம். ஒரு காலத்தில் வந்தேறி அல்ல. இவ்வுலகில் ஜீவன சக்தி சாமர்த்தியங்கள் சிதற்கு கர்மானுகுணமாக நல்வினை அடியாக வாய்க்கிறது. பகவானுக்கு இந்த தேஜஸ் ஸ்வதசித்தம் தானாகவே உள்ளது. இவருடைய ஈஸ்வரத்துக்கு காரணம் எதுவும் கிடையாது. நான்யோ ஹேது வித்தியதே ஈசனாயா என்று ஸ்ருதி. சுவாபாவிகி சந்தே பலக்கிரியாச்சா என்றும் போதித்து, சுவாபாவிகம் என்றும் விஷயமுள்ளவளவும் பிரியாமல் அமைந்திருக்கும் இயல்பு எப்போதும் உள்ளது. லோக்கத்தில் ஒருவரிடம் மற்றவன் ஈடுபடும் குணம் முதலியவற்றை குணாபாசம் என்னலாம். கல்யாண குணபூர்த்தி என்பருமான் ஒருவனுக்கே உண்டு. அகம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லா புலன்களுக்கும் காரணம் நான். அவைகளின் பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கு எல்லா மிகச் செயல்களுக்கும் நானே காரணம். 10:8 என்கிறேன். கண்ணன் எல்லாவற்றிற்கும் சிரஷ்டா. கண்ணன் சமஸ்த பதார்த்தங்களும் கிருஷ்ணாதீனம். சுவாதீனத்தில் சேதனா சேதன ஸ்வரூபஸ்திரித்து வித்தி வேதம். தன்னை ஒழிந்த எல்லாவற்றில் உடைய சிருஷ்டி ஸ்திதி அழிவு பிரவൃத்தி நிவர்த்தி எல்லாமே அவனிட்டு வடக்காகியிருக்கும். இதை உள்ளபடி தெளிவாக அறிவதற்கு திறமான பக்தி யோகம் சித்திக்கும். யோவிகம் ஏன யோகேனா உச்சேனாத்தர சம்சயா. 10:7. ஸ்ரீ கீதையில் 10-11 அத்தியாயங்கள் உயிரானவை. இவற்றுள் 10ஆம் அத்தியாயம் சிறந்தது. தேஷாம் சரதயுக்தானாம் யதாம் பிரீதிபூர்வகம் ததானுபுத்தி யோகம் தம் யேன மாம் உபயாந்தி தே. எப்போதும் என்னுடனே கூடியிருப்பதையே விரும்பி அன்பு செலுத்துவனுக்கு பக்குவதசையை உண்டாக்கித் தருகிறேன். பாஷ்யக்காரர் பிரீத்தி பூர்வகம் தராமி என்று அன்வயித்து பிரீத்தியை முன்னிட்டு பக்தி செய்யும் பக்தி யோகத்தை நான் பிரீத்தி பூர்வகமாக கொடுக்கிறேன் என்று பொருள்வர். புத்தி யோகமாவது சாட்சாத்கார தசையில் உள்ள பக்தி பகவானை கண்கூடாக காணும் நிலையில் உள்ள பக்தி. இதற்கு அடுத்த நிலை மோட்சம். இந்த பக்தி நிலையை பகவான் பரம பிரீத்தியுடன்
தன் பேராக உண்டாக்கி தந்திருக்கிறான். அஜ்ஞானொடியாக ஏற்படுவது வினை, கர்ம. கர்மவடியாக புத்தி மயங்கி விஷய பிராவண்யம், சப்தம் முதலான விஷயங்களை சுவைக்க ஆசை உண்டாகிறது. இது பக்தியை வளரவிட்டாலும் தடுக்கும். இதை போக்கி பக்தியை வளர்க்கிறேன் என்கிறான் பகவான். தனது குணங்கள், திருமேனி, தனது விக்கிரகம் இவற்றுடன் தன்னை பக்தரது மனக்கண்ணுக்கு விஷயமாக ஆக்கிக் கொடுத்து இதர விஷயங்களில் பத்தின்மையை, தன் வைராக்கியம் பிறப்பிக்கிறான் பகவான். குறுங்காவல்லி என்னும் மல்லன் வீதியில் அதற்கான தனது மனைவிக்கு நடைபாவாடையை விரித்து கொடுபிடித்து துஷ்டூஷைகள் பண்டிப்போவரை தற்செயலாக உடையவர் கண்டார். இந்த ஆழ்ந்த காமம் பகவத் விஷயத்தின் ஆகிய இவர் பிடித்து போவாரே என்று சுவாமி மனதில் இரக்கம் தோன்றார். அவரது கேவல கிருப்பையால் பகவான் அவருக்கு தன் திருமேனி, குணம் இவைகளை காட்டியருளும்படி பண்ணார். வில்லிக்கு விஷய வைராக்கியம் ஏற்பட்டு வெள்ளிரங்காவில் தாசராக உயர்ந்தார் என்று வரலாறு. பரம் பிரம்ம பரந்தாமா பவித்திரம் பரமம் பவான். தேவரி பரபிரம்மமாகவும் பரஞ்சோதியாகவும் பரம பாவனமாகவும் வேதங்களில் சொல்லப்படுகிறீர் என்கிறான் அர்ஜுனன். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம். தேவரீரையே என்றும் உள்ள திவ்ய புருஷோத்தமனாகவும் எங்கும் பரந்துள்ளவனாகவும் பிறப்பிலியாகவும் எல்லார்களும் கூறுகிறார்கள். நீயும் அப்படியே கூறுகிறாய். பரம்பிரம்மமா என்பதால் உயர்ந்த பிரம்மம் ஒன்றுண்டு என்று கூறுவது யுக்தவல்ல. சகுணம் ஒன்றுண்டு என்றும் அத்வைதர்கள் சொல்லுவர். பெயர், உருவம், குணம் இவை அற்ற பரபிரம்மே உண்மை. பெயர் முதலியவளவர் முதலிய அவைகளால் பேசப்படும் தெய்வம் பொய்யானது என்பர். பரம்பிரம்மஹா என்பது சுகுண பிரம்மத்தை தாழ்ந்ததை வியாவர்த்தித்து வேறுபடுத்தி மேலான நிர்குண பிரம்மத்தை சொல்லுகிறது என்பது அவர்கள் வாதம். நாராயணபரம் பிரம்மா ஆத்மா நாராயண பரகா என்று ஸ்ருதி ஒருவரையே நாராயணனே பரமாத்மா பரபிரம்மம் என்பது சித்தம். பிரம்மம் நிர்குணம் என்று ஸ்ருதி சொல்வதை ஏழு குணரகிதம் தாழ்மையான குணமில்லாதது என்பது பற்றி. நீயே பரமமான பிரம்மம் என்று நீயே சொல்ல கேட்டேன். இதை சத்தியம் என நம்புகிறேன் என்கிறான் அர்ஜுனன். ஸ்ரீ கீதை அத்வைதத்தை ஆதரிக்கவில்லை என்பது தெரியும். மேலே கண்ணன் தன் பெருமைகளை பறக்க ஒழிக்காமல் பேசுகிறான். அந்ததே கதையிஷ்யாமி விபூதி ஆத்மனசுபாகா. என்னுடைய மங்களமான ஐஸ்வர்யங்களை சொல்லுகிறேன் கேளாய் என்று கூறுகிறார். இதன் விரிவுக்கு எல்லை இல்லை. குறிப்பாக சிலவத்தை சொல்லுகிறேன் என்று வீட்டுக்கு எழுகிறார். இந்து அந்தா ஐயோ என்பதை மிகுந்த மகிழ்ச்சியை காட்டும். இந்த சொல் அளவற்ற துன்பம் தோன்றும் தோறும், அளவற்ற இன்பம் தோன்றும் தோறும் வாயிலிருந்து தானாக அவசமாக வரும்
கெஜவாயையோ என்னை சிந்தகவர்ந்ததுவே என்ற ஆழ்வார் திருவாக்கு அவரின் மட்டிலா மகிழ்ச்சியை காட்டும் உள்ளும் புறமும் ஒத்து உன் பெருமைகளெல்லாம் உண்மை என்று நம்புகிறேன். அவத்தை எனக்கு விரிவாகச் சொல்லு என்று கேட்கும் அதிகாரி ஒருவனை பெறுவதே என்று கண்ணருக்கு பரம சந்தோஷம். சர்வஜனம் சர்வசக்தியுமான என்னால் கூட என் ஐஸ்வர்யங்களை விபூதிகளை பூராவாக சொல்லித் தரக்கட்ட முடியாது என்கிறார். அகமாத்மா சர்வபூதாசயஸ்திதா என்ற 10:20 தொடங்கி அர்ஜுனன் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் உள்ள ஆத்மாவாக உள்ளேன். அவைகளின் படைப்பு, ரட்சணம், முடிவு எல்லாவற்றுக்கும் நானே காரணமாக உள்ளேன். தனது விபூதிகளா பலபடியாக சொல்லி நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் 10:40 என்னுடைய மங்களமான ஐஸ்வர்யங்களுக்கு எல்லையே இல்லை. என் சக்தியின் சிறு பகுதியால் இந்த ஜெகத்தை தரித்து நிற்கிறேன் என்கிறார். இவைகளாம் தேர்வது நாராயண சப்தத்தின் அர்த்தம். நாரமான நித்திய வஸ்துக்களான உண்மை உள்ள பல பதார்த்தங்களுக்கு இருப்பிடம் கண்ணன் என்று ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரானந்தவருக்கு எதிராக நாகவரியகவத்சாகதோ மதுராம்புரீம் என்பதால் வடமதுரையில் வந்திருத்த கண்ணனே ஸ்ரீமன் நாராயணன் என்று காட்டப்பட்டது. இங்கு கண்ணனை நாராயண நாமாவை சொல்லாமல் நான் அதற்கு பொருள் என்பதை தெளிவாக காட்டி வருகிறான். அகமாத்மா என்று தன்னை சர்வபூதாந்தராத்மாவாக அருளிச் செய்துள்ளது மிக முக்கியமானது. இங்கு சர்வபூத சப்தம் எதை குறிக்கும் என்றால் தேவ, மனித, பசு, பட்சி, செடி முதலான எல்லா விதமான சரீரத்தை மட்டும் குறிக்கும். இவர்கள் இதயம் உண்டு. இந்த இதயத்தில் உள்ள ஆத்மா நான். இப்படி சொல்வது அத்வைதம். எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே ஆத்மா உள்ளது என்பது விதம். மேல் சொன்ன சரீரத்தை மட்டுமல்லாமல் அவைகளின் உயிராக இருக்கும் ஜீவாத்மாவாகவும் சேர்த்து சொல்லி இந்த ஜீவாத்மாக்களை உள்ளனவாக செய்யும் அந்தராத்மா நான் என்று பகவான் சொல்லுகிறான். இது விசிஷ்டாத்வைதம். 1, 2 என்று இலக்கமிட்ட அபிப்பிராயங்களில் எது சர்வபூத சப்தத்தை சரியாக விளக்குகிறது? இதனால் விடையை 13வது அத்தியாயத்தில் கண்ணனை காட்டித் தருகிறது. இந்த சரீரம் கஷேத்திரம் எனப்படும். இதை அறியும் ஜீவன் கஷேத்திரஜன் என்று சிறந்த அறிவாளிகள் கூறுவர். எல்லா சரீரங்களில் ஆத்மாவாகவும் என்னை அறிவாய் அர்ஜுனா. 11:12 என்பது கண்ணன் திருவாக்கு. மேலிட பார்த்தால் எங்கும் அத்வைத பொருளைய தோற்றம். செத்து ஊன்றி பார்த்தால் இது சரியல்ல என்பது விளங்கும். ஆத்மாவாகவும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆத்மாவாக என்னை அறிவாயாக என்றால் போதுமே. சரீரத்தை க்ஷேத்திரம் என்று குறிப்பிட்டு அதை அறியும் ஜீவனை க்ஷேத்திரஜன் என்று சொல்லி க்ஷேத்திரஜன் சாபிமாம் வித்தி என்று க்ஷேத்திரஜனாகவும் என்பான். இந்த கேள்விக்கு
விடையளிக்க ஸ்ரீ கீதையிலேயே முன்னும் பின்னும் பார்க்க வேண்டும். 7ஆம் அத்தியாயத்தில் பூமிராபோ நலோ வாயு என்று தொடங்கி 8 விதமான அச்சேதனங்கள் 8 விதமாய் விழுந்துள்ள பிரகிருதி தனக்கு பரதந்திரமாய் நியாயமாய் உள்ளதை சொல்லி இதை அபரா தாழ்ந்தது என்றும் இதிலும் வேறுபட்டது என்றும் காட்டிலும் மேலானவருமானார். பராம் பிரகிருத்திம் ஜீவபூதாம் ஜீவாத்மா உயர்ந்த ரத்தம் எனக்கு நியாயமாய் உள்ளது என்று கூறுகிறார். பின்னர் 15ஆம் அத்தியாயத்தில் உத்தமோபனிஷஸ்தன்யா பரமாத்மேத்துதாகிருத்தா என்று ஜீவாத்மாக்களில் நின்றும் அந்நியனாய் வேறுபட்டவனாய் உபாயான் உயர்ந்தவனாய் புருஷோத்தமனை பரமாத்மாவாக ஒருவன் இருப்பதை சொல்லி இவன் உலகிலுள்ள அனைத்திலும் உள்நுழைந்து அவைகளை நியமித்து தரிப்பதாக சொல்லுகிறான். வேதாந்தமும் பரமபுருஷனை பற்றி சொல்லும் போது எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று சேத்தனம் அச்சேதனம் இவத்தை அவருக்கு சரீரமாக சொல்லி இவத்துள் புகுந்து நியமித்து நடத்துவராக சொல்லுகையாலே அச்சேதனமும் அவனுக்கு சரீரமாய் உள்ளது, சேதனமும் அவனுக்கு சரீரமாய் உள்ளது என்பது விளங்குகிறது. சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்தே சொல்லுவது வழக்கில் உள்ளது. ஒருவனை இங்கு வா என்று அழைத்தால் ஒருவரது சரீரமும் அதனில் உள்ள ஆத்மாவும் என்றோ ஒன்றை பிரிந்து மற்றது வாராதென்றோ சரீரம் ஆத்மா இரண்டுமே அவர்த்தவர்த்தாய் இருக்கும். 10ஆம் அத்தியாயத்திலும் எல்லாவற்றிலும் நான் ஆத்மா அகமாத்மா என்றும் அசைவதோ அசையாததோ என்னை பிரிந்து எதுவும் இல்லை. சராச்சரம் பூதம் மயாவினா ந ஆசக்தி என்று எல்லாவற்றையும் இரவு சக்தியின் ஏகதேசத்தினால் நடத்து நியமித்து நடத்துகிறேன் என்று சொல்லி நடுவே ஆதித்யானாம் பகம் விஷ்ணு என்பது போல பலவற்றை சமானாதிகரணமாக சொல்லி வைத்தான். இவற்றால் எல்லாம் தேறிய பொருளாவது எல்லா அச்சேதன பொருள்களை நான் ஆத்மாவாக இருப்பது போல எல்லா சேதன வஸ்துக்களிலும் நான் ஆத்மாவாக இருந்து நடத்துகிறேன். இதுவே சரியான அறிவு. கேத்திரிஜம் சாபிமாம் வித்தி என்றிடத்து அபி என்பதால் வலியுறுத்தப்படுவதை விவர்த்தமே. 10வது அத்தியாய இறுதியில் எங்கெங்கெல்லாம் நியம சாமர்த்தியம் உள்ளதாக பார்க்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் கிருஷ்ண சம்பந்தம் உண்டு. அந்த நியமன சக்தி சர்வசக்தியின் அம்சம் என்று அறிவாயாக என்கிறார். இப்படி தன் பெருமைகளை பறக்கச் சொல்லி இப்பெருமைகளை உள்ளபடி அறிவதாலும் தந்திரம் பக்தி உண்டாகி வளரும் என்கிறாள். மிக உயர்ந்த விஷயத்திலும் ஆழ்ந்தவன்
தந்திரம் பக்தி உண்டாகி வளரும் என்கிறான். மிக உயர்ந்த விஷயத்திலும் தாழ்ந்த விஷயத்துக்கு பக்தி உண்டாவது இயல்பென்றோ. ஒரு சொல்லின் சப்தார்த்தத்தை கேட்டு அறிவதை விட அதை நேரில் பார்த்தறிவது இன்னும் விசேஷம். கண்ணன் தனது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டார். கண்ணனே எல்லாம் எல்லாம் கண்ணனே என்று நாராயண சப்தத்தின் அர்த்தத்தை பிரத்யக்ஷமாக ந கண்கூடாக கண்ணன் கடாட்சித்த கண்ணன் காட்டி பெற கண்டது 11ஆம் அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. யாத்தாத்மியா மாஹாத்மியா என்றும் பாடம். சாட்சாத்கார அவலோகனம் என்று ஆளவந்தார் 11ஆம் அத்தியாய சாரமாக அருளுகிறார். தேவரீர் கிருப்பை பண்ணினால் பார்த்து உஜ்ஜீவனம் பெறுவேன் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்க மாம்ச சக்ஷுசினால் நான் ஊருக்கண்ணால் காண முடியாத விஸ்வரூபத்தை திவ்ய சக்ஷுசை தந்து அனுகிரகித்து காட்டித் தருகிறான் அர்ஜுனன். கேட்கும் போதே நீரே படைப்பவர், வரிப்பவர், அழிப்பவர், எல்லா பொருள்கள் என்றும் வேறுபட்டு நிற்பவர், சர்வஜன், சர்வசக்தித்வ கல்யாணங்கள் முதலான எல்லையற்ற பொறுமைகளை உடையவர். உனக்கு முப்பாரம் இல்லை, முக்காரம் யாரும் இல்லை. இவைகளை நீரே உபதேசிக்க கேட்டறிந்துள்ளோம். இவை நிச்சயம் உண்மையே என நம்புகிறேன். இவற்றை அடியே நேரில் காணும்படி வருளிப்படைய வேண்டும் என்று கேட்டார். கண்டனம் திவ்ய திக்ஷுஸை கொடுத்து தனது ஆதி அந்தமற்ற விஸ்வரூபத்தை காட்டார். அர்ஜுனன் கண்டு வியந்து தனது பயத்தை வெளியிடுகிறான். தான் கண்டபடி கண்ணனின் மகத்தான பெருமைகளை எல்லாம் சொல்லி அதிருஷ்டபூர்வம் கிருஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேன ச பிரவிதித்தவ்யம் மனோமே ததேவ தரிசயதேவ ரூபம் பிரசீல தேவேஷ ஜெகன்னிவாசா என்று வேண்டுகிறான். இந்த விஸ்வரூபத்தை கண்டுகளித்து என் மனம் பயத்தினால் மிகவும் நெருங்குகிறது. மனிதற்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவான தேவதேவனே, உலகங்களுக்கெல்லாம் இருப்பிடமான ஜெகன்னிவாசனே, எப்போதும் என் கண்டுக்கிழக்காகும் சௌமியமான உருவத்தை காட்டிவிட வேண்டும் என்று வேண்டுகிறார். சகசிரபாகோ விஸ்வமூர்த்தே உமது சதுர்புஜ ரூபத்துடனே சேவையை சாதித்திட வேண்டும் என்று வேண்டுகிறான். ஜெகன்னிவாசா விஸ்வமூர்த்தே என்னும் எழுச்சிக்களால் தான் கண்ட உண்மைகளை அப்படியே வெளியிடுகிறான் அர்ஜுனன். பிரம்மன் முதலான தேவர்களும் இந்த விஸ்வரூபத்தை தாங்களாகவே காண முடியாது. பகவத்கிருபையால் அவன் தரும் விவிஜக்ஷுஸை கொண்டே காண முடியும். அவர்களும் அப்படி காட்ட கண்டு அர்ஜுனன் பயந்தது போல மயங்கி நெடுங்குகின்றவர்கள் என்பது தான்
என்பதும் இவ்வத்தியாயத்தில் தெரிகிறது. அனந்தா தேவேஷ ஜெகன்னிவாசா துவமோரதேவ புருஷ புராணம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் தயா ததம் விஸ்வம் அனந்த ரூபா அனந்த வீரிய அமிர்விக்ரமஸ்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா. அளவிட முடியாதவனே, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே, உலகங்களை எல்லாம் வியாபித்துள்ளவனே, நீயே ஆரியனாய் புராண புருஷனாய் இருப்பவன், இந்த விஸ்வத்துக்கு மேலான ஆதாரமாயிருப்பவன், நீயே எல்லை காண முடியாத உருவத்தராய் இந்த விஸ்வம் அலைந்தரம் உன்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அளவற்ற வீரியம் உடையவனே, அளவிட முடியாத பராக்கிரமம் உடையவனே, உன்னை ஒழிந்த எல்லா பொருள்களையும் ஆத்மாவாக வியாபித்திருக்கிறாயால் நீயே எல்லாக்கும் ஆகிறாய். எல்லா பொருள்களையும் சொல்லும் கற்களாலும் நீயே சொல்லப்படுகிறாய் என்கிறான் அர்ஜுனன். எல்லாம் பிரம்மம், அந்த பிரம்மம் கண்ணனே, பரந்தெங்கும் பரந்துடன் என்பதன் அர்த்தம் இது. அகமாத்மா குடவகேஷா என்று கண்ணன் சொல்லுவதன் பொருள் இதுவே. பிரபஞ்சம் கிருஷ்ணமயம், உப்பு கரைந்த நீர் ஒரே உப்பாயிருக்கிறது என்றால் நீரும் உப்பும் ஒன்றே ஆகிவிடாது. உப்பு நீரில் புறாவாக வியாபித்துள்ளது. நீர் வேறு உப்பு வேறுதான். இதுபோல கண்ணன் உலக அனைத்திலும் நிரம்பி இருக்கிறான் என்பவன் கண்ணன். இப்படிப்பட்ட பரம்பரை கேவலம் பக்தியினால் வித்துவிட முடியுமா என்ற நெஞ்சில் கலக்கம் ஏற்படுகிறது. கண்ணன் வாக்கு பயத்தை போக்குகிறது. நாகம் வேரை ந தபசா ந தானேன நச்ச இச்சையா திரஷ்டும் ந சக்கியா பக்தியா துவரஞ்சனா சக்கியா அகமேவும் விரோச்சுனா. வேறும் தபசு, தானம், யாகம் இவற்றை நீ நீ கண்டபடி நான் காண முடியாதவன். ஸ்வயம் பிரயோஜனமான பக்தியினால் மட்டுமே அறியவும் காணவும் கூடியவன். பக்தி சபலம் கண்ணன். பக்திக்கு கட்டுப்பட்டிருக்கை அவன் இயல்பு. பக்தியை பற்றி பேசுமிடங்களில் எல்லாம் கண்ணன் அனன்ய சப்தத்தை சேர்த்து சொல்லுகிறான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏதனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யேகம். பூத்தனையில் விடப்பால் கண்ணனுக்கு இனித்தது. ஸ்தன்யம் தம் விஷசம்மிஷ்டம் ரஸ்மாம்சை ஜெகத்குரோ என்று வைக்கிறான் ரிஷி. இந்த விஷம் கண்ணனுக்கென்று வேறொருவருக்கல்லாமல் அனன்யா இடப்பட்டது. அனன்ய பக்தி வேறு கலசாத ஸ்வயம் பிரயோஜனமான பக்தி அவனை இருந்து கொண்டுவது நிச்சயம். அவனை உள்ளபடி உணர்ந்து பார்த்து அடைய பக்தியே வேண்டுவது முதல் நிலை. அத்வேஷம். தரிசனத்துக்கு ஸ்மிருதி சந்தானம் வேண்டும். சாட்சாத்கார நிலை அவனை ஏற்படுத்துகிறான். புத்தி யோகம்
பிரீதிபூர்வகின்றராமே என்று ஞானம், தரிசனம், சாட்சா்காரம் என்ற 3 நிலைகளை பக்திக்கு 3 நிலைகளை பக்திக்கு 12ஆம் அத்தியாயத்தில் முதலில் அர்ஜுனன் ஜீவாத்மோபாசனம் பற்றி, ஆத்ம சாட்சா்காரம் பெறுமவன், பரமாத்மோபாசனம் பற்றி, பகவத் சாட்சா்காரம் பெரும் பக்தன், இவர்கள் யார் சிறந்தவர் என்று கேட்கிறான். இவர்கள் பின்னவன் அந்த பக்தனே சிறந்தவன் என்று கண்ணன் பதில். பக்தேஷ்டைத்தியம், பக்தியின் மேன்மை, ஞான யோகத்தினால் ஜீவாத்ம சாட்சா்காரம் பெறுவது சமமான காரியம். பக்தியினால் பரமாத்மாவை அடைவது எளிதான காரியம். பக்தி பண்ணுவது சுகமானது, சீக்கிரம் பலனடைக்கும். ஆச்சாரியர்களால் பரமாத்ம ஞானம் ஏற்பட்டவன் தெய்வத்துடன் பகவத் சிந்தனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுடைய திருமையின் குணங்கள் இவற்றை அவிச்சின்னா என்ன இடையறாத ஸ்மிருதி சந்தானத்துக்கு விஷயமாக்க வேண்டும். அனன்யச்சேத, வேறு எதிலும் மனம் செல்லாமல் பரமாத்ம விஷயத்தை பிரீத்தியுடன் சிந்திக்க வேண்டும். இதற்கு அபியாசம் அவசியம். அதாவது திரும்ப திரும்ப முயன்று மனதை வேறு விஷயங்களில் ஆய்வகின்றி நின்றும் திருப்பி பகவத் விஷயத்தில் செலுத்தி சிரத்தை பண்ண வேண்டுமோ. உபாயோக்தி என்று ஆளவந்தார் சங்கிரக ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். அது என் பக்கலில் மனதை நிறுத்து ஈழாவிடல் என்று கண்ணன் சொல்லுவது இவன் பகவத் குணங்களை திரும்ப திரும்ப மரணம் பண்ண வேண்டும். இதில் ஒருபட முடியாவிடல் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். புஷ்ப கைங்கரியம், திருவிளக்கு கைங்கரியம், இப்படியாக அச்சாவதார ஸ்தலங்களில் பண்ணக்கூடிய பல்வேறு கைங்கரியங்களிலும் ஈடுபடலாம். பாகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியமே. இப்படி பகவத் பாகவத கைங்கரியத்தினாலும் ருச்சி கிடையாதவன் தன்னையே ஜீவாத்மாவையே உபாசிப்பதில் ஈடுபடலாம். தற்பிரகாராக என்று ஆளவந்தார் குறிப்பிடுவதே கர்மயோகமான முதல் நிலைக்கு வேண்டிய குணங்கள். எல்லா பிராணிகளிடமும் பகேற்று அன்பு செய்கை எல்லாத்தையும் சமமாக புத்தி பண்ணுகை முதலானவை. பக்தனிடம் அதிகமான பிரீத்தி பகவானுக்கு. அமிர்தம் போன்று இந்த பக்தி யோகத்தினால் என்னை அடைவதையே சிறந்த பலனாக கொண்டு ஊக்கத்துடன் என்னையே உபாசிக்கிறவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். மத்பராக பக்தாக அதீவமே பிரியாக என்று இந்த சக்கத்தை கண்ணன் முடித்துக் கொள்கிறான். ஆரம்பம் யதிசேகரவட்சமாம் லக்ஷ்மி வல்லபுரியம் தாம் வந்தே குரு பரம்பராம்.